It's 101.4 All India Radio. Sama-sama tulas, sama tulas 101.4 FM Rainbow. ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் வானவில் தோழி வித்யா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். நம்ம அரங்கத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. பட்டய கணக்காளர் PS பிரபாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா? கண்டிப்பா. நம்மளுடைய பாரத பிரதமர் சமீபத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் கிட்ட. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அது நம்ம பொதுமக்கள் கிட்டையும் நம்ம பொருளாதாரத்திலையும் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது? நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. பிரதம மந்திரி அவருடைய கோரிக்கைகள் விடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு அவர் சொன்ன செய்திகள் என்னென்னா, நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, முதல்ல ஆற்றல் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி செக்யூரிட்டியை நம்ம சேஃப்கார்டு பண்ணணும். ஏன்னா இப்போ சர்வதேச லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்காசிய நாடுகளில் இருக்கிற சண்டையிலையும் அதனால் ஹோர்முஸ் அந்த முகத்வாரத்தை அவங்க அடைச்சி வச்சிருக்கிறதாலையும் அது வழியாக கப்பல்கள் போக முடியாதாலையும் நம்மளுக்கு முக்கியமான வர வேண்டிய LNG, LPG, பெட்ரோல் எல்லாமே அது வழியாக தான் வரணுன்ற ஒரு காரணம் இருக்கிறதாலையும் அது மிகப்பெரிய அளவில் அதுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்மளுக்கு எரிபொருள் கச்சா எண்ணெய் வரலைன்னா நம்மளால் ரொம்ப நாளைக்கு இருக்கிற ரிசர்வ் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலையை நம்ம உலகத்துக்கே வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு ஒரு அச்ச உணர்வு தோன்றிருக்கு. அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்போ இன்னும் இம்மீடியட்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் வரலை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடுவில் உங்களுக்கு தெரியும், இந்த LPG கேஸ் சிலிண்டர்ஸோடைய பற்றாக்குறை இருக்குதுன்னு நினச்சிட்டு ஜனங்கள்லாம் உடனே அது ஓடி போய் அதுக்கு ஒரு பெரிய கலாட்டா பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்குன்றதால தான் அந்த ஒரு முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக செய்யணுன்ற ஒரு காரணத்தால் தான் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சார். இது ஒரு முக்கியமான நோக்கம். ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்ன சொல்கிறேன்னா, அந்நிய செலாவணி இருப்பு பாதுகாப்பு, தட் இஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நம்மளோட இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியாக ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாகிட்டே வரும். நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னால் அந்நிய செலாவணி எல்லா கண்ட்ரியும் எல்லா விதத்துலேயும் எண்டோடுன்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரியில் கனிம வளங்கள் நிறைய இருக்குது. மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் பெட்ரோல் அண்ட் ஆயிலெலாம் ஜாஸ்தி இருக்குது. மேற்கத்திய நாடுகளில் எலக்ட்ரானிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம சில விஷயங்களை வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நம்மளோட முக்கியமான இம்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், பிறகு கோல்டு, பிறகு மோட்டார் உதிரி பாகங்கள், அப்புறமா செமிகண்டக்டர்ஸ், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழி காமிக்கணும்னு தான் இந்த செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் மேக் இன் இந்தியாவில் பண்ணணும்னாரு. கார்ஸ்லாம் இங்கேயே பண்ணணும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்களை மேக் இன் இந்தியான்ற ப்ரோக்ராம் வழியாக இங்கேயே பண்ணணும்னு சொல்கிறதால இதனால் நம்மளோட அந்நிய செலாவணி வெளிநடப்பு செய்கிறது கொஞ்சம் குறையும். ஸோ நமக்கு அந்நிய செலாவணி குறைஞ்சதுன்னா நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு குறையும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் குறைஞ்சதுன்னா டாலர் பேரிட்டி பெட்டராகும். இதெல்லாம் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டிய காரியங்கள், இன்றைக்கி உடனே நடந்துடாது. அதனால் இந்த 3 நோக்கங்கள் தான் ஒரு முக்கியமான நோக்கம். ஒன்று எனர்ஜி செக்யூரிட்டி, இன்னொன்று ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸு, அப்புறமா நேஷ்னல் எக்கனாமிக் டிசிப்ளின். மக்களுக்கு அவர் ஏன் ஒரு கோரிக்கையாக விடுத்தார், ஏன் ஒரு சட்டமாக இயற்றலை? கோரிக்கையாக விடுத்தார்னா நம்ம மக்கள் மேலே இருக்கிற அபாரமான நம்பிக்கை. உன்னை வாலண்டரியாக நீங்கள் LPG கேஸுக்காக கொடுக்குற மானியத்தை நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எவ்வளோ பேர் விட்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் பிரதம மந்திரி என்ன சொன்னார்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நேஷனல் எக்கனாமிக் டிசிப்ளின் கொண்டு வரணும்னு ஒரு கோரிக்கையாக விடுத்தார். இது நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் சட்டமாவே ஏற்றிருக்க முடியும். ஆனாலும் அது ஒரு வேண்டுகோளா மக்களுக்கு வைக்கும்போது நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளான விஷயங்கள் என்னெல்லாம் இதுக்காக பண்ண முடியுங்கிறத நம்மளும் யோசிக்கணும். நீங்க பேசும்போது விஷயம் சொன்னீங்க சார், ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அந்நிய செலாவணி. இப்போ இந்த அந்நிய செலாவணி பத்தி நிறைய பேருக்கு சரியான விளக்கம் தெரியாது. எங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்நிய செலாவணி இதுதான் நான் சொன்னேன். நம்ம வேரியஸ் கண்ட்ரீஸில் வேரியஸ் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம கனிம வளங்கள் நம்ம நிறைய இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா, டூரிசம் வந்தாங்கன்னா அவங்களால நம்ம நாட்டுக்கு செலவழிக்கிறதால நம்மளுக்கு அந்நிய செலாவணி வரவு ஏற்படும். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர்லேருந்து பின்னலாடைகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஒரு விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபாரின் பணம் நம்மளுக்கு வரும். நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாரின் பணம் நம்மக்கிட்ட போகும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, இந்தியாவில் நிறைய விஷயங்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், கம்மியான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரேஷியோ பார்த்தீங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்நிய செலாவணி இருப்பு வச்சுக்கிட்டு தான் நம்ம டாலர் ரேட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ அதனால தான் தங்கத்தை பற்றி சொன்னார் பிரைம் மினிஸ்டர்.
ஏன் தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷம் வாங்காதீங்கன்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு தான் சொன்னார் அவர். தங்கம் வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லல அவர். ஏன்னா தங்கம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டோட்டல் இம்போர்ட்ஸில் 11% கிட்டத்தட்ட நம்ம தங்கமே வாங்குறோம். அந்த கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா $175 பில்லியன் இது வந்து கச்சா எண்ணெயோட இம்போர்ட்ஸ். அதில் கிட்டத்தட்ட பாதி $80 பில்லியன் அளவுக்கு நம்ம கோல்டு இங்கே வாங்குறோம். நிறைய பேர் கேட்பாங்க, நான் கோல்டு வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்பாங்க கவர்மெண்ட் கிட்ட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் கோல்டை வந்து நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. தங்கச் சுரங்கம் பெரிய அளவில் இந்தியாவில் கிடையாது. தங்கம் வாங்குறதுன்னா ஃபாரினில் தான் வாங்கியானோம், இம்போர்ட் தான் பண்ணியானோம். ஸோ ஒரு கிராம் தங்கம் வாங்குறச்சையும் இங்கேருந்து நம்மளுடைய ஃபர்னிச்சர் செலவணி செலவழிக்க தான் செலவழிக்கணும். ஸோ அந்நிய செலவணி செலவழிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஜாஸ்தியாக தான் ஆகும். இதுதான் மெயின் ரீசன் கோல்டு வாங்காதீங்க. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 35,000 டன் டொமஸ்டிக் கோல்டே இருக்குது இந்தியாவில் மட்டும். அது வந்து ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, 35,000 டன் வருதுன்னா இது வந்து $5 ட்ரில்லியன் கணக்கு மதிப்பு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒரு வருஷம் இது ஆட் ஆகிட்டே இருக்குது. இந்த இன்க்ரிமெண்டல் அடிஷன்றதை குறைச்சாலே நமக்கு வந்து நிறைய அந்நிய செலவணி மிஞ்சும். இதை மிச்சம் பிடிக்கணுன்ற ஒரு காரணம். இப்போது நம்ம வந்து கச்சா எண்ணெயை நிறுத்த முடியாது, அது ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு தேவை நம்மளுக்கு. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. இட்ஸ் நான் ப்ரொடக்டிவ் அசெட், நான் எக்கனாமிக் அசெட். எல்லாரும் இப்போ கோல்டு வாங்கி லாக்கரில் தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. யாருக்கும் வீட்டில் வச்சுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது, வெளியில் போட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. விதவிதமான கோல்டு வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு அதை பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு விதமான ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு அசெட்டாக மாறிட்டு இருக்கு கோல்டு. அந்த கோல்டு தான் நீங்கள் வாங்க வேண்டாம் சொன்னதால் அது வந்து ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒரு சேவிங்ஸ்க்கு நம்மளுக்கு உந்துதலாக இருக்கும். என்ன சேவிங்ஸ்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங்ஸ். ஸோ நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கிற நம்ம வந்து நம்முடைய நாட்டு பொருளாதாரத்தை பற்றியும் யோசிக்கணும். நம்ம கிட்ட கையிருப்பு இருந்தாதான் நமக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். நம்முடைய எரிபொருள் தேவைங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தங்கம்ங்கிறது நம்ம ஆபரண பயன்பாட்டுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆபரணத்துக்காக வாங்கி அதை லாக்கரில் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க, அதை போட்டுக்கிறதும் கிடையாது. அதை நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு கொண்டு வந்திருந்தோம்னா ஓகே, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வெறுமனே ஆடம்பரத்துக்காகவும் ஆபரண யூஸ்க்காகவும் பண்ணும்போது தங்கத்தினுடைய இம்போர்ட்டை குறைச்சாதான் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகப்படுத்த முடியும்னா நம்மால் முயற்சியை கண்டிப்பாக நம்மளும் எடுக்கணும். அது மட்டும் இல்லைம்மா, சங்கம்ன்றது உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் நாங்கள் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சி வாங்கி அது லாக்கரில் வைக்கிறாங்க. தங்க பாராவோ தங்க காயினாவோ வாங்குறாங்க. இந்த தங்க பாரும் தங்க காயினும் வாங்கி வச்சுருக்க இதில் வந்து என்னென்னா, நான் அரசாங்கத்துக்கு கூட ஒரு ஆலோசனை சொல்லுவேன். மோஸ்ட்லி இந்த தங்க பாராவும் பிஸ்கெட்டாகவும் தங்க காயின்ஸாகவும் வாங்கி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லினா அவங்களோட கருப்பு பணத்தை இப்படி மாற்றி கூட வச்சுருக்காங்க. இது ரொம்ப சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதையெல்லாம் திருப்பி வரவழைக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் பேரில் எந்த பீனல் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸை கொடுத்து, ஆனால் அதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் ஒன்று லெவி பண்ணி அந்த தங்கத்தெல்லாம் திரும்பி வாங்கி அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணாலே தங்க இம்போர்ட்ஸ் குறையும். ஆனால் இதில் என்னென்னா கவர்மெண்ட்டு கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும் அவனோட வரியை. ஆனால் எப்படியுமே வரி வராத ஒரு சமாச்சாரத்துக்கு கொஞ்சமாவது வரி வந்தால் பெட்டர்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு திங்கிங் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். இது வந்து எக்கனாமிஸ்ட் திரு குருமூர்த்தி அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக முன்னெடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். எரிபொருள் பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. நம்மளுடைய வாகனத்துக்காக பயன்படுத்துகிறோம், போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக தொழில்துறை நிறுவனங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த எரிபொருள் மக்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அந்த சிக்கனம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? எரிபொருள் சிக்கனம் ரொம்ப அவசியம். நான் தான் முன்ன சொன்ன மாதிரி 22% ஆஃப் தி டோட்டல் இம்போர்ட்ஸ் வந்து கச்சா எண்ணெய். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி எல்லாமே வழியாக வருது. எல்பிஜின்றது சமையலுக்கு ஆதாரமான ஒரு விஷயம். அதை வந்து ஒன்றும் பெருசாக குறைக்க முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் வந்து இப்போ தாங்களே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வுக்கு அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ கூட எல்பிஜி கேஸ்ன்றது முக்கியமான ஒரு ஆதாரமான எரிபொருளாக வீட்டில் மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல். இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் இல்லாமல் ஓடாது. ஆனால் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அதுக்கு குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவரே சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு கான்செப்டை முன்னெடுத்தார் அவர். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம கோவிடுடைய தொற்று காலத்தில் வந்து பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது. இப்போது இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஃபாரின் மீட்டிங்ஸ்லாம் கூட வந்து இங்கே வச்சுக்க முடியும். அதெல்லாம் அவர் சொன்னார், இந்த ட்ராவல்ஸை குறைங்க, கார்பூலிங் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்கள் மொத்தமாக சேர்ந்து கச்சா எண்ணெயோடைய உற்பத்தி வந்து நிறைய கிடையாது, நாங்கள் இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதனால் கம்மியாக்குங்கன்னு மட்டும் சொல்லாமல் அதற்கு சில வழிமுறைகளையும் அவர் சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் அவர் இந்த வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். நிறைய பண்ணலாம் அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து கார்பரேட்ஸோடைய உதவி தேவை, ஒத்துழைப்பு தேவை. கார்பரேட்ஸோடைய ட்ராவலை குறைங்கன்னாரு. எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராவலை குறைக்க முடியும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கச்சா எண்ணெய் சேவ் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எனர்ஜியை சேவ் பண்ண முடியுமோ
அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்களுடைய ஒத்துழைப்பும் கார்ப்பரேட் கம்பெனிகளோட ஒத்துழைப்பும் ரொம்ப தேவை. நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா இதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கோல்டு கம்பெனியோட ஷேர்லாம் உடனே விலை குறைஞ்சிது. அதே மாதிரி டிராவல்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகோட ஷேர் ப்ரைஸ் வர குறைஞ்சிது. கொஸ்டின் பண்ணுறவங்க கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பின்பற்றுறவங்களும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாலே நம்மளுடைய மெஜாரிட்டியான ஃபியூவல் கன்சம்ஷனை குறைக்க முடியும் தானே சார்? ஏன்னா ஒரே ஒரு நபர் பயன்படுத்துறதுக்காக ஒரு பெரிய காரை எடுத்துட்டு போறாங்க. நம்ம சாலைகள் நிறைய டைம் அதை பார்த்துருப்போம். அதுக்கு பதிலாக நீங்க சொன்ன மாதிரி கார் பூலிங் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பொது போக்குவரத்தை நிறைய பயன்படுத்தலாம், வெஹிக்கல்ஸ் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய எரிபொருள் தேவை குறைய குறைய நம்முடைய அந்நிய செலாவணிப்பும் குறையும்னு சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த பொது போக்குவரத்து வந்து நிறைய யூஸ் பண்ணுறதால தான் எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் மெட்ரோவை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மெட்ரோ கடந்த 10 வருடங்கள்ட்ட நிறைய சிட்டிஸில் வந்து மெட்ரோ வந்து பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாம்பேக்கு போனீங்கனாலும் சரி, டெல்லிக்கு போனாலும் சரி மெட்ரோவில் இருக்குது. இதை தவிர இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் பயன்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதனுடைய பயன்பாடுகள் வந்து இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சேவிங் இங்கே கச்சா எண்ணெயோடைய பயன்பாட்டை குறைச்சி அதனுடைய டிபெண்ட் அது மேல் நம்ம சார்ந்து இருக்கிற ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சி அதனால் வந்து நம்மளால் குறைக்க முடியுமான்னு பார்க்க. இதான் சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி தான் இது போகிறது. நான் மட்டும் காரில் போகிறதால வந்து பெட்ரோல் ஜாஸ்தியாகிட போகிறதா அப்படின்னு நினைக்காம எல்லாரும் வந்து எடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதனுடைய சார்பு குறையும். அதனால் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் நிறைய. இதில் 2 லாபம் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய எரிபொருள் தேவையை குறைச்சிக்கலாம், இன்னொன்று நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாசையும் கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பாக பெரிய விஷயம் அது. இப்போ இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்விரான்மெண்டல் சேஃப்டி ஆல்சோ இதில் உடனே போகுது. இதெல்லாம் வந்து கொலாட்ரல் பெனிஃபிட்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீட்லேயே வந்து வேலை செய்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செய்யறனா கூட ஒரு பெரிய ஆஃபீஸோட இடம் தேவையில்லை. அந்த கார்பரேட்ஸுக்கு வாடகை குறையும், அவங்களுக்கு அதனால் லாபம் அதிகரிக்கும். இந்த லாபம் அதிகரிக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுக்க முடியும் அந்த கம்பெனிஸ்லாம். அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதால வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறும். தேசிய அளவில் பொருளாதாரமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. இப்போ பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் இந்த வேண்டுகோளை எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதில் வரித்துறை அப்புறம் கணக்காய்வு துறைக்கெல்லாம் இதில் என்ன மாதிரியான மாற்றங்களை அது உருவாக்கும்? பேசிக்லி இதெல்லாம் வந்து சிவிக் டியூட்டின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு ஒரு சிவிக் டியூட்டி, அந்த இது ஒரு கடமையாக நினச்சி மக்கள் எடுத்துக்கணும். வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் பிரைம் மினிஸ்டரும் எதிர்பார்க்குறாரு. நாம்ளே வந்து அதற்கு முன்னுதாரணமாக இருந்து செய்யணுன்ற அளவுக்கு பண்ணணும் தான் எதிர்பார்க்குறாரு பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி மக்கள் வந்து இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பிரைம் மினிஸ்டருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதில் இந்த கோல்டு பர்ச்சேஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. கோல்டு பர்ச்சேஸ் வாங்கக்கூடாது சொல்லி 1 வருஷத்துக்கு டைம் கேட்டிருக்காரு அவர். இதனால் வந்து நிறைய கோல்டு கம்பெனிஸ், கோல்டு மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் போய் கூட அவர்கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நான் ப்ரொடக்டிவாக செட் முடியும். இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து மோடி தான் முதல் முறையாக சொன்னார்ன்றது கிடையாது. பழைய பிரைம் மினிஸ்டர்களாக இருக்கட்டும், அரசாங்கங்களாகட்டும் சில விஷயங்கள் மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் டைமிங் வந்ததோ, நான் இப்போ கூட நான் சொல்லேன், இட் இஸ் நாட் அ டிஸ்ட்ரெஸ் டைம் பட் இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் டைம். இந்த டயத்தில் வந்து ஜனங்க வந்து வாலண்டரியாக சில விஷயங்களை பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அப்போ வந்து போர்க்காலம் இருந்தது. அப்போ அவர் சொன்னார் ஸ்கிப் அ மீல்னாரு. நம்மளுக்கு வந்து அரிசி தட்டுப்பாடு கிடச்சிருந்தது. அப்போ உணவு தட்டுப்பாடு இருக்கிற ஒரு காலத்தில் வந்து ஒரு நாள் வாரத்துக்கு மண்டே ஈவினிங் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் சாப்பாடு ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி 1976 பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இருந்தாங்க. அவங்க எமர்ஜென்சி டைம் அவங்க தான் இந்த 20 பாயிண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம்னு போட்டு ரோடாக போட்டாங்க. 20 அம்ச திட்டம், பொருளாதார திட்டம் சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் பொருளாதார சிக்கனங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணி கொடுத்தாங்க. மக்களும் அதை பின்பற்றினாங்க. அது மட்டும் இல்லை, மக்களுடைய இதுக்காக வந்து பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக 1971 இண்டோ பாக் வாரில் வந்து ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னு ஒன்று கொடுத்தாங்க. நிறைய இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் இருந்து பங்களாதேஷ்லேருந்து. ஸோ அந்த ரெஃப்யூஜிஸை காப்பாற்றணும், அந்த பொறுப்பு நம்ம பேரில் இருந்ததுன்றதால அதுக்காக எக்ஸ்ட்ரா வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வேணுன்றதுக்காக ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னு சொல்லி எங்கே நீங்கள் வந்து போஸ்ட் போட்டாலும் சரி 10 பைசா கார்டு போட்டால் கூட ஒரு 5 பைசா எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப் போட்டணும். அந்த மாதிரி மக்கள்கிட்டேருந்து பணத்தை திரட்டி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு முன்னுதாரணம் நிறைய இருந்திருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் யாரையும் துன்புறுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வைக்கல. அவர் வச்சது ரொம்ப நியாயமான ரெக்வஸ்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நெருக்கடி காலங்கள் வருதோ அதை நம்ம நாடு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணுன்றதுக்காக அப்போ இருக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு பொறுப்புணர்வும் இருந்துட்டு தான் இருக்குது, அதை காமிச்சிட்டு தான் இருக்கோம் நம்ம மக்கள். ஸோ இந்த அறிவிப்பால் நமக்கு நீண்ட கால விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அது எப்படி உதவும்னு நினைக்கிறீங்க? இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரிலையன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தன்னிறைவு அப்படின்னு இவர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கார் பிரைம் மினிஸ்டர். தன்னிறைவு வேணும், எல்லாத்துலேயும் தன்னிறைவு வேணும்னு.
ஆனால் சில விஷயங்களில் தன்னிறைவு அடைய முடியும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் ஆயிலில் தன்னிறைவெல்லாம் அடையவே முடியாது. அதுக்கு வந்து பேசிக்கலி எது வேணும்? இயற்கை வளங்கள் அது. அதனால் என்ன பண்ணணும், அந்த தன்னிறைவு பண்ணுறதுக்காக இறக்குமதியை நம்ம குறைக்க ட்ரை பண்ணணும். இறக்குமதியை குறைக்க ட்ரை பண்ணால் அதனோட இறக்குமதியோட சார்பை நம்ம வந்து குறைக்கணும். அந்த சார்பை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் இப்போ நான் சொன்னது அத்தனையுமே அதுக்கிட்ட வர்றது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இதோட நீண்ட கால முக்கியமான பயன்னா அந்த குறைந்த கார்பன் வெளியீடு, கார்பன் எமிஷன் கம்மியாகும், சுற்றுச்சூழல் வந்து கொஞ்சம் பெட்டராகும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பெரிய விஷயமா பேசப்படுகிறது. இப்போல்லாம் டெல்லியில தான் ரொம்ப மோசமாக இருக்க ஏர் குவாலிட்டி சொல்கிறாங்க. அந்த ஏர் குவாலிட்டி பெட்டர் ஆகிடும். பெட்ரோல் வெஹிக்கிளை விட இவி வெஹிக்கிள் ஏர் குவாலிட்டியை வந்து பெட்டர் ஆகும். இதெல்லாம் வந்து நீண்ட கால நன்மைகள் தான். அதே மாதிரி இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறது. ஸோ நீங்கள் வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு மக்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினாங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் தான் எல்லாம். பொதுமக்களுடைய வாழ்க்கையில இந்த அறிவிப்பால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த சம்மரில் கூட ஃபாரின் போய் டூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ உள்நாட்டு டூரிஸ்ட் மாறிட்டாங்க. அது இந்த சம்மர்லேயே நான் நிறைய பார்த்தேன். அது என்ன பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஃபாரின் நிறைய பண்ணுவாங்க. அதனால் வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் குறையிறது. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுடைய நெசசிட்டியும் குறைஞ்சிது அதனால். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க இப்போ நிறைய கம்பெனிஸ்லேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நேரடியான மாற்றங்கள். இது தவிர மறைமுக மாற்றங்களும் நிறைய இருக்குது. இந்த கோரிக்கை வந்து கன்சியூமர் பிஹேவியரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. நுகர்வு பழக்கங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். நுகர்வு பழக்கங்கள் கூட இது வந்து ஒரு பேசிக்லி ஒரு நேஷ்னல் டயலாக் ஒன்று அதனால் கிரியேட் ஆச்சு. நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. திட்டி பேசினா கூட பரவாயில்ல, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் அப்படி சொல்லிட்டாராமே மோடி, ஏன் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது பண்ணணுன்றதுக்காக 4 பேர் பேசுகிறாங்க. ஒரு சலூனில் போய் இருந்தால் கூட இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அந்த மாதிரி மறைமுக அட்வான்டேஜஸ் நான் நினைக்கிறேன். யாருமே பேசாத ஒரு விஷயத்தை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களால டிஸ்கஸ் பண்ண முடியுது. எதிர்க்க நான் பேசுகிறேன்னால கூட, ஏன்னா இது எனக்கு எதிர்க்க பேசின ஒருத்தருடைய எண்ணங்கள் என் மனசில் போகிறதால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து அது நல்லதுன்னு படுது. இப்போ பொருளாதார ரீதியாக மக்களுக்கு இது வந்து நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு நன்மை தான் இது. தங்கம் வாங்காதால யாரும் ஒன்றும் பசிப்பட்டினில் இழந்துட போகிறதில்லை. வாழ்க்கை தரத்தை ஒன்றும் இழந்துட போகிறதில்லை. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் போகாமல் உள்நாட்டு பயணம் எவ்வளவோ நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும் நிறைய பேருக்கு தோணிருக்கு. அதே மாதிரி பண்ணுறதால அவங்களுக்கே செலவு குறையுது. குடும்ப பட்ஜெட் சேவ் ஆகுது. இந்த குடும்ப பட்ஜெட் சேவ் ஆச்சுன்னா அவங்களுடைய இந்த கார்பூலிங் எஃபெக்ட்டு, பொது போக்குவரத்தில் சார்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தான் சொல்லுவேன். இதனுடைய சவால்கள்னு பார்த்தா சில சமயம் வந்து சர்வதேவ விமான சேவைகளுக்காக கொஞ்சம் அடிபடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் அடிபடும். கொஞ்சம் அவங்களோட ஷேர் வேல்யூ அடிபடும். அவங்களோட லாபம் ஈட்டும் திறன் கொஞ்சம் அடிபடும். வருவாய் அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால் வந்து நிறைய கடைகள் மூடப்படலாம். அதனால் சில பேர்கள் வேலை இழக்க நேரிடலாம். குட்டி குட்டி சவால்கள்லாம் இருக்க தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ். இந்த ஸ்மால் சாக்ரிஃபைஸஸ் சில பேர் பண்ணாதான் நாடு மொத்தமாக சுபிட்சமாக இருக்கும். நம்முடைய ஆடம்பர தேவை அப்படிங்கிறத விட நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக தான் இந்த சவால் அமையும் நம்புகிறோம் சார். அடுத்து வெளிநாட்டு நாணய கையிருப்பை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தங்களாலான பங்களிப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் அது முக்கியம்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல், ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு பெரிய சாதனையும் சாதிக்கவே முடியாது. நம்மளோட இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த ஏஷியா, யூரோப் அண்டு யூஎஸை விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சைனாக்கு அப்புறமா 2வது பெரிய தங்க கன்சம்ஷன் இந்தியாவில் தான் இருக்குது. 2025 கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி பேர் வெளிநாடு சென்னாங்க. அதில் 3.5 கோடி பேரில் வந்து கிட்டத்தட்ட 1.4 crores ஒன்லி டூரிஸ்டுக்காக போயிருக்காங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் குறையும். செலவுகள் குறையும், நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய டிபெண்டன்ஸ் குறையும். அதே மாதிரி இதனால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகும், கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி. அண்டு டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டையும் குறைக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பேசிக் அட்வான்டேஜஸ். முக்கியமாக உள்நாட்டு சுற்றுலா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. உள்நாட்டு சுற்றுலாவை அதிகமாகும் போது நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகும். ஒன்று, நமக்கான உள்நாட்டு பொருளாதாரம் நிறையவே அதிகரிக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு தானே? கண்டிப்பாக. இங்கே இருக்கவங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கடைக்காரங்க எல்லாம் வியாபாரம் ஜாஸ்தியாகும். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் பாருங்க, அயோத்தியா ராம ஜென்ம பூமிக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வணிகம் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்க்கலாம். உள்நாட்டு டூரிசம் இம்ப்ரூவ் ஆக அங்கே இருக்கிற சிறு வணிகர்கள், குறு வணிகர்களுடைய
வியாபாரங்கள்லாம் பெருகி அவங்களுடைய வாழ்க்கை தரமும் ரொம்ப அழகாக உயர்ந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சந்தோஷத்துக்காக ஒரு டூர் போகிறோம், அது இன்னொருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதுன்னா கண்டிப்பாக நம்ம உள்நாட்டு சுற்றுலா போக தானே வேணும். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இது. நிச்சயமா. ஸோ கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் இந்த தாக்கம் வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரியான தாக்கம் விளைவிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நகர்ப்புற மக்கள்னா உடனே இதனுடைய தாக்கங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கார் பூலிங்லாம் இம்மீடியட்டாக பாசிபிள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் பாசிபிள். இதெல்லாம் நகர்ப்புற மக்களுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங்கெல்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க, தவிர்க்கக்கூடிய அல்லது போஸ்ட்போன் பண்ணக்கூடிய வெளிநாட்டு பயணங்களை தவிர்ப்பாங்க. போர் என்னைக்கு முடியும்னே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் நிலைமை இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறச்சே சாயங்காலம் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, எந்த ஒரு இடத்துல கொண்டு போடுறாங்க, திருப்பி இது ஒரு இதுவாகவே இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நாளைக்கு இருந்து ஒரு நாளைக்கு இறங்குது, ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் லார்ஜ் எக்ஸ்டென்ட் நகர்ப்புறத்தில் தான் அஃபெக்ட் ஆகுது. இது கிராமப்புற மக்கள்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இந்த ஃபெர்டிலைசரை பற்றி நிறைய பேசியிருக்காரு, எப்பவுமே பேசுவார். உர பயன்பாட்டை பாதியாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு அவர். இதனால் அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் குறையும். அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸ் குறைஞ்சா டு தட் எக்ஸ்டென்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபாரெக்ஸ் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி இப்போ கிராமப்புற மக்களுக்கு நிறைய இடத்துல இந்த எல்பிஜியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இடத்துல கேஸ் கொண்டாச்சு. இப்போ அவங்களாம் எல்பிஜிக்கு பழகிட்டாங்க. நகர்ப்புறமாக இருந்தான்னா கிராமப்புறமாக இருந்தாங்கன்னா எல்பிஜி எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாரும் எல்பிஜி இம்போர்ட் தான் பண்ணியானோ, அது ஹோர்முஸ் வழியாக தான் வந்தாங்க. 100% அவர் எல்பிஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் கமிங் த்ரூ ஹோர்முஸ். அதனால் நகர்ப்புற மக்களுக்கும் அது ஒரு சவாலாகத்தான் அமையும். அது குறைக்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து சொல்லி இதை நம்ம இது பண்ணணும். இதில் நிறைய இருக்குது, இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம கண்ணில் எதுவுமே உடனே ஆகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம கண்ணில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி, ஏன்னா இப்போது இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கத்தில் நல்லதுன்னு ஒருத்தர் யாராவது சொன்னால் அதை பற்றி கெட்டதுன்னு சொல்கிறது ஒரு 10 பேர் உடனே இருக்காங்க. அந்த மாதிரியே நிறைய பேர் இப்போ கூகுள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாத்துலேயும் அவங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்கள ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கால மாற்றங்கள், இதெல்லாம் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய சக்தி பயன்பாடை நம்ம அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி பயோகேஸ் அதனுடைய பயன்பாட்டையும் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பிற நாட்டை சார்ந்திருக்கிற நம்ம நிலை மாறி சுயசார்பு இருக்கிற நாடு நம்ம நாடு மாறிடுச்சுன்னா எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக. இப்போ சிறு வியாபாரிகள், நடுத்தர குடும்பங்கள், அப்புறம் இளைஞர்கள், தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் இந்த வேண்டுகோளை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? வேண்டுகோளை கண்டிப்பாக மிகவும் மகிழ்ச்சியுடன் பொறுப்புணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு நாட்டு பொருளாதாரத்துடைய நிலைமைகள்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பருவம் தான் அது. நம்ம ஊரில் சின்ன வயசில் யாரும் பொருளாதாரம் கற்றுக் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கெல்லாம் பொருளாதாரம் அவ்வளோ ஈஸியாக புரிகிற ஒரு சப்ஜெக்டும் இல்லை. அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி, தூர்தர்ஷன் மாதிரி இதில் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்புணர்வு ஜாஸ்தி இருக்குது. நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதில் மக்களுடைய விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்கு நீங்கள் பண்ணணும். தொழிலாளர் பற்றி கேட்டிங்க நீங்கள். இப்போ இந்த WFH, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட கல்ச்சரை ஸ்லோவாக இம்பைப் பண்ணி எங்கெங்கெல்லாம் அது பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற விஷயத்தை எப்படிலாம் மானிட்டர் பண்ணணுன்றதுக்கெலாம் இப்போ நிறைய செயலிகள் வந்துடுச்சு. அதனால் கஷ்டமே கிடையாது இப்போ பண்ணுறதில்ல. அவங்களுக்கும் வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த வெயில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ரோட்டில் போய் பெட்ரோல் செலவழிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. விபத்துக்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை டைரக்ட் பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க உணர்ந்து செயல்படணும்னு தான் நினைக்கிறேன் நான். விழிப்புணர்வை பற்றி பேசணும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்மளுடைய ஆல் இந்தியா ரேடியோடைய முன்முயற்சியும் இதுக்காக தான், இந்த நிகழ்ச்சியும் கூட இந்த விழிப்புணர்வுக்காக தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மீடியாக்கள் மட்டும் இல்லாமல், சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல், இளைஞர்களுக்கு இந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும்னா குழந்தை பருவத்திலிருந்தே பொருளாதாரத்தை பற்றிய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் என்ன ரோல் ப்ளே பண்ண நினைக்கிறீங்க? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இந்த சிவிக்ஸை பற்றியும் எக்கனாமிக்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசிக் விஷயங்களை, அடிப்படை விஷயங்களை பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சிறுகதை படித்தேன். அது இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் நாங்கள் பாப்பா மலர்னு கேட்போம் சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோவில். அதில் வந்த ஒரு கதை தான் அது. ஆலம் விழுதுன்னு கதை பேர். இப்போல்லாம் ரேடியோ அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார். ஆலம் விழுதுன்ற கதையை பற்றி நான் படித்த உடனே இப்போ ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கேட்பான், எக்ஸ்கர்ஷன் போனோம், ஸ்கூலுக்கு பைசா கொடுன்னு கேட்பான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வேலையில் இருப்பவர், நியாயமான ஒரு வேலையில் இருப்பவர், கவர்மெண்டல் அதிகாரியாக இருந்தால் கூட லஞ்சம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் போகாதவர். அவருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இருக்கும். அவரால் எக்ஸ்கர்ஷன் அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் செலவழிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமையில் அவர் சொல்லுவார், என்னால் முடியாதுப்பா, பக்கத்து வீட்டு பையன் மட்டும் எப்படி பண்ணுறான், உங்கள் மாதிரி தான் அவரும் வேலை செய்கிறாரு அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அப்போ அவர் எப்படி சம்பாதிக்கிறாருன்றதுலாம் நம்மளுக்கு வேண்டாத விஷயம்ப்பா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவார் அவர்.
அதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப வந்து அந்த பையன் ரெக்வஸ்ட் பண்ணுறச்சே வந்து அவர் என்ன பண்ணார், அடுத்த மாதம் சம்பளத்தை நான் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், குடும்பத்தை ஒரு மாதம் நீ நடத்து அப்படின்னுவார். சவாலாக எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு நிஜமாகவே கஷ்டப்படுவான் எப்படி பண்ணுறதுன்னு. அப்போ தான் அவனுக்கு புரிய வரும். அந்த கதை தான் இப்போ ஞாபகம் வருது எனக்கு கேட்ட கேள்விக்கு. ஸோ நமக்கு தெரியணும்னா நம்ம பண்ணதுனால தான் உண்டு அது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது. ஒரு விஷயத்த மத்தவங்க கையாளும் போது நம்ம சுலபமா வந்து ஒரு கிரிட்டிக் சொல்லிட கிரிட்டிக் முடியும். சொல்லிட முடியும். ஆனா நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது குடும்பத்துடைய பொருளாதார சுமையை வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தைங்க அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க. ஆமா. இதை வந்து வெறும் புஸ்தகத்தால் சொல்லி கொடுக்குறத விட ப்ராக்டிக்கல். அந்த கதை ரொம்ப பாதிச்சது என்ன. நான் ஒரு 50 வருஷமாக நான் முன்னாடி படிச்சிருப்பேன் அந்த கதையை. அதனால தான் எனக்கு இவ்வளோ அதனோட இம்பார்ட்டன்ஸ், அதனோட தாக்கம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த படிப்பு கற்றுக் கொடுக்குறது ஒரு பக்கம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெரியவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் புரியும். கார் பூலிங்கில் கூட அந்த ஒரு விஷயம். ஏன் வந்து அப்பா ஆஃபீஸ்க்கே போக மாட்டேங்கிறார், வீட்டில் ரூமில் அடைஞ்சு கிடக்கிறார், கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கும் அவங்களுக்கு கரெக்டான பதிலை சொல்லித்தரணும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த தாக்கத்தை சின்ன வயசுலேருந்தே உருவாக்கினா தான் பெரியவங்க ஆன உடனே அந்த எக்கனாமிக்ஸ் புரியும், எக்கனாமிக்ஸோட தாக்கம் புரியும். அதனால் இருக்கிற பப்ளிக் ஃபைனான்ஸு, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் வரும் தானே. கண்டிப்பாக வரும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரத்துக்கு தான் இதுலேயும் பண்ணணும். இப்போ ஃபினான்ஷியல் டிசிப்ளின் சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணும் அவங்களுக்கு. இல்லைன்னா வந்து வெறும் வந்து பாக்கெட் மணி வாங்கிட்டு செலவழிக்கிற ஜெனரேஷனாக நம்ம அவங்கள வளர்க்கக்கூடாது. நம்முடைய வீட்டு பொருளாதாரத்தை கையாள கத்துக்கும் போது பின்னாடி அந்த ஜெனரேஷன் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு இளைஞர்கள் டீமா மாறுவாங்க. கண்டிப்பாக. சார், நீங்க பட்டய கணக்காளரா இருக்கீங்க. பொதுமக்கள் அரசனுடைய இந்த அழைப்புக்கு எப்படி ஒத்துழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆலோசனை என்ன? நிறைய பேருக்கு நாங்கள் வந்து நிதி ஆலோசனைகள் தரோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் சரி, கார்பரேட்ஸுக்கும் சரி நாங்கள் தரோம். இண்டிவிஜுவல்ஸுக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து we can request them to have 10 to 15% பட்ஜெட் ஃபார் சேவிங்ஸ் ஆன் ஃபியூவல் அலோன். அது வீட்டு எல்பிஜியாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும். முதல்ல வந்து அதுக்கு மாதாந்திர எரிபொருள் செலவுக்கு அதில் வந்து என்ன சேவ் பண்ணலான்றதுக்காக நம்ம ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்டை நம்ம நிறைவேற்ற ட்ரை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நகைகள் வாங்குவதே 12 மாதம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அது ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கணும். அது ஒன்று இப்போ அவசியம் இல்லாத ஒரு செலவு. ஏன்னா நகை வாங்கினா அந்த நகை வாங்குறதுன்றது நீங்கள் ரூபா கொடுத்து நகையை கடையில் வாங்கினால் கூட அந்த நகையை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலராக தான் அவங்க தர வேண்டியிருக்கு. டு தட் எக்ஸ்டென்ட் நம்மளுக்கு ரூபா எங்கே டாலராக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறது. அந்த டாலர்களுடைய கையிருப்பு குறைஞ்சதுன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். அதனால் தேச பொருளாதாரம் நலிவடையும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பட்ஜெட் ஒன்று வச்சு நகை வாங்கக்கூடாதுன்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரலாம். மூணாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச பயண ஏற்பாடுகளை நம்ம தவிர்க்கலாம், இல்லை போஸ்ட்போன் பண்ணலாம். அப்புறமா வீட்டு ஆற்றல் பயன்பாடு, எனர்ஜி யூட்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா மின்சார அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி ஆடிட்னு சொல்லுவாங்க. நம்மளே ஒரு குட்டி எனர்ஜி ஆடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கொலாட்ரல் பெனிஃபிட்டாக வந்து சுற்றுச்சூழல் இதுவும் பெட்டராக இருக்கும். இதே வந்து கம்பெனிகளுக்கு சொல்லணும், கார்பரேட்ஸுக்கு சொல்லணும்னா இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பர்மிஷன் கொடுக்கணும். எப்போல்லாம் மூலமாக எந்தெந்த இதெல்லாம் பண்ண முடியுமோ பயண செலவுகளை குறைச்சி, பயண அவசியங்களை குறைச்சி பண்ணலாம். அதே மாதிரி கம்பெனி லெவலில் எனர்ஜி ஆடிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனர்ஜி ஆடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் எனர்ஜி சேவ் பண்ணி நம்மளுடைய எனர்ஜி மேலே நம்ம சார்ந்து இருக்கிற ஒரு நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இது ஹோர்மோஸ் சரியானால் கூட செய்யணும் அதை. ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட மேஜர் டென்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஒன்லி த்ரூ எனர்ஜி. அதனால் எப்போ எனர்ஜியை வந்து குறைக்க வந்து நம்மளுக்கு வந்து ட்வின் பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று சுற்றுச்சூழல். சரி, இப்போ நம்முடைய நாட்டுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த மக்கள் அவங்களாலான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், மேக் இன் இண்டியா, பி இண்டியன் பை இண்டியன். இதை வந்து நீங்கள் பண்ணணும் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நம்ம இந்தியன் பொருட்களை வாங்குறோமோ ஃபாரின் பொருட்களுக்கு மாற்றாக நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு தட் எக்ஸ்டென்ட் சேவ் ஆகுது. ஸோ மக்கள் இதை செய்ய வேண்டிய வந்து இந்தியன் பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். காரே முதற்கொண்டு இந்தியன் கார் வாங்கலாம். இப்போ இந்தியன் கார்ஸ்லாம் ரொம்ப அபாரமாக கிடைக்கிறது, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது உள்நாட்டு சேவிங்ஸில் சேவ் பண்ணலாம். ஃபாரினில் தான் போய் நான் ஃபாரின் ஷேர்ஸ் தான் வாங்குவேன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு இல்லாமல் உள்நாட்டில் முதலீடு செய்யலாம். டொமஸ்டிக் டூரிசத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மக்கள் பண்ண வேண்டிய காரியங்கள்.
அப்போ அதே மாதிரி சூரிய சக்தியை பயன்படுத்தலாம், இவி வெஹிக்கிள்ஸ்க்கு மாறலாம், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கலாம். இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அது வேற சொல்லியிருக்காரு, சமையல் எண்ணெயை குறைங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் ஒன்று சொல்லுவார் அவர், அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றிக்கலாம், நம்ம போகிறது குறையும். இப்போ யாருமே எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு போய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதில்ல, டெலிஃபோன் பில் கம்பெனிக்கு போய் டெலிஃபோன் பில் கட்டுறதில்ல, அது எல்லாமே குறைஞ்சி போச்சு இப்போது. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நம்மளோட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் போக போக நடந்தால் எல்லாத்துலேயும் ஒரு சேவிங் இருக்குது. நம்ம பண்ணுறதுல வந்து நமக்கும் சௌகரியம், நமக்கு சேவிங்கும் ஆகும் இதனால். ஸோ இந்த கார்பூல்ஸ், அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பூல்ஸ் உருவாக்கலாம். பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வருது இல்லையா, அதில் வந்து பசங்களை அனுப்ப ட்ரை பண்ணலாம். டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு நம்ம காலையில் வேலையில். இதனால் வந்து டிராஃபிக் ஸ்னால்ஸு, ஒரு அனாவசியமான ஹார்ன்ஸு, ரோட் ரேஜ்னு சொல்கிற ஒரு சண்டைகள், ஈவன் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், இல்லை ஸ்கூல் பஸ்ஸை பயன்படுத்தலாம். நிறைய பேர் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதுக்கு அது என்னமோ பெரிய கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. நம்ம பசங்களை அனுப்புறது, பசங்களை வந்து காரில் தான் கொண்டு போய் விடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அது பொதுமக்கள் இது எங்கெங்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ கவர்மெண்ட்டுக்கு அங்கெல்லாம் உதவி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். தேவையில்லாத ஆடம்பரம்லாம் பண்ணாமல் குறைச்சிக்கிட்டு நம்முடைய அத்தியாவசிய தேவை என்னமோ அதுக்கு மட்டுமே எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தினா, எரிபொருள்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே இது பொதுவாக அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். கரெக்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அவ்வளோதான். நம்மளுக்கே நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது நல்லது. ஸோ நமக்கான சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்மளுடைய நாட்டையும் நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அழகான விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட வந்து பதிவு பண்ணதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி மேடம். Rainbow FM.